ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு ஷாம்லாஸ் மூமெண்ட்ஸ் ட்ராவல் vlogs. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வாக் தான். நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குது ஜெர்மனியில். ஸோ ஜெர்மனிலேருந்து கிளம்பி ஆஸ்ட்ரியான்ற கண்ட்ரியை க்ராஸ் பண்ணி திரும்பவும் ஜெர்மனிக்கு வந்து ஒரு கோனிக்ஸின்னு ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். நாங்கள் மோஸ்ட்லி ரெண்டல் கார் தான் எடுப்போம். அதுக்கு வந்து விக்னெட்னு ஒன்று எடுக்கணும். ஏன்னா வந்து ஆஸ்ட்ரியான்ற கண்ட்ரியை க்ராஸ் பண்ணி ஜெர்மனிக்கு திரும்ப போகிறதுனால ஆஸ்ட்ரியான்ற கண்ட்ரியை க்ராஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த டோல் பாஸ் மாதிரி வாங்கணும். அதுதான் அந்த விக்னெட்டு. அது வந்து பெட்ரோல் பங்க்ஸில் வாங்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். மியூனிக்லேருந்து நாங்கள் கிளம்புனதுனால ஒரு 2.5 hours ட்ராவலாக இருந்தது. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். அதை பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊரில் விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா மனுஷங்க யாருமே மோஸ்ட்லி வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாமே மெஷின்ஸ் வச்சு பண்ணிவிடுவாங்க. புல்லுக்கட்டை அழகாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இது மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றனால நிறைய கடைங்க இருந்தது. குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க க்யூட்டாக, வீட்டில் அரேஞ்ச் பண்ணி டெக்கர் பண்ணுறதுக்கு. இந்த லேக்கை பார்க்குறதுக்கு வந்து நம்ம போட் ட்ரிப் எடுக்கணும். 2 இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணுவாங்களாமா, பார்த்தலோமா அண்ட் செலட். பார்த்தலோமான்றது ஒரு சர்ச் இருக்கும் அங்கே. ஸோ செலட்ன்றது உள்ளே வந்து ஒரு லேக் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அடல்ட்டுக்கு வந்து €20 டிக்கெட் ஆகுது. டிக்கெட்டில் 87 போட் நம்பர்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் நின்னோம் அப்படின்னா நமக்கு போட் வரும். அந்த டைமில் உள்ள போட்டில் ஏறிக்கலாம். வந்து ரொம்ப கிளியராக இருந்தது, க்ரீனாக இருந்தது. தரை தெரிஞ்சது ஒரு லெவல் வரைக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் தரை தெரியல. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் கோனிக்ஸிக்கு வந்தப்போ வெதர் சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து போட்டிங்கே அலோவ் பண்ணல. கோனிக்ஸிக்கு வந்தோன்னா போட்டில் போயிட்டு உள்ளே பார்க்குறது தான் அழகே. ஸோ அதுவே நாங்கள் பண்ணாமல் போனதுனால ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த லாஸ்ட் ட்ரிப்பு வந்து. ஸோ நீங்கள் கோனிக்ஸிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வெதர் பார்த்துட்டு வரணும். விண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். கேல் ஃபோர்ஸ்ட் விண்ட் அந்த மாதிரி வார்னிங்லாம் இருந்துச்சுன்னா பிளான் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மலையை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்குது. ஸோ சுற்றி மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஃப்ளூட் வாசிக்கும் போது நமக்கு எக்கோ ஆகும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். Nicht, ne? Pfeifen zählt nicht. Ja, ich habe mitgemacht. Na, helfen wir uns, oder? கோனிக்ஸிக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பார்த்தலோமா அந்த இடத்துல இறங்காமல் உள்ளே போய் ஊபர்சியில் இறங்கணும், அதாவது சேலட்டில் இறங்கணும் அப்படின்னா அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்த்தலோமாவை விட. ஸோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தலோமாலே இறங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தலோமா. நாங்கள் போனது வந்து ஒரு 4:35 இருக்கும். நிறைய பேர் ரிட்டர்ன் வர்றதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது. லாஸ்ட் போட் வந்து 6 o'clock தான். ஸோ உங்கள் ட்ரிப்பை கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த பார்த்தலோமாவில் இறங்கி இந்த மாதிரி சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த லேக் கரையோரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சர்ச்குள்ளே கூட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தலோமாவில் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் அந்த ரெஸ்டாரண்ட். இது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் தான். ஏன்னா வெளியிலலாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஐஸ்கிரீம்லாம் கூட கிடைக்கிது. இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஒரு குட்டி சர்ச் தான், அழகாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்தா அந்த டக்கெல்லாம் அப்படியே நீந்திட்டு இருந்தது. எல்லோரும் ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாங்க டக்குக்கு. ஆக்சுவலாக யூரோப்பில் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணவே கூடாது. பார்த்தாங்க அப்படின்னா ஃபைன் ரொம்ப ஹெவியாக போடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து €100 கிட்ட ஃபைன் போட்டாங்க போலீஸ் வந்து பேர்ட்ஸை ஃபீட் பண்ணதுக்கு.
பார்க்குறதுக்கு பெருசாக நிறைய ஒன்றும் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதுக்கப்புறமா சைட் சீயிங் அந்த லேக் இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் செல்லட்டுக்கு கிளம்பினோம். பாத்துலமாலேருந்து ஒரு 20 minutes to 30 minutes டிரைவ் இருக்கும் திரும்ப இந்த போட்டில் அந்த செல்லட்டுக்கு போகிறது. போனது பார்த்திங்கன்னா ஜூலை மந்த். வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஏன்னா வெயில் வந்து ஒரு 6:30 7 மணிக்கு மேலே தான் வெயில் தாழவே செய்யும். ஆனால் இங்கே வந்து 6 மணியோட போட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சேலட்டில் நாங்கள் வந்து இறங்குனது பார்த்திங்கன்னா 5:10. ஆனால் 5:40க்கு லாஸ்ட் போட் இங்கே இருந்துன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே நடந்து போயிட்டு திரும்ப வெளியில் வரதுக்கு வந்து 15 minutes ஆகும். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஓட ஆரம்பித்தோம். ஏன்னா வந்துட்டு இந்த லேக் பார்க்காம போகிறது வந்து டோட்டல் வேஸ்ட் இந்த ட்ரிப்புக்கே. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளே அந்த லேக்கு. ஸோ அதனால் வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போனோம். ரிட்டர்ன் வரும்போது ஓடி தான் வந்தோம். அந்த லேக்கை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் ஓடி தான் போனோம். ஏன்னா லாஸ்ட் போட் 5:40 போட்டை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டே கிடையாது. ஏன்னா ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப சொன்னாங்க உள்ளே போகும்போதே. நம்ம அதுக்கும் மீறி விட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லை, நடந்து கூட போக முடியாது. நைட்டு இங்கே தான் படுக்கணும் வெளியில், அதுவும் பாசிபிள் கிடையாது. நாங்கள் ரிட்டர்ன் ஆனது பார்த்திங்கன்னா லாஸ்ட் போட்டில். நாங்கள் வந்து இறங்கினதுக்கப்புறம் எல்லா போட்டையுமே இந்த ஷெட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி க்யூட்டாக வுட்டிலே பண்ணி வச்சுருந்தாங்க ஐட்டம்ஸ்லாம். எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி உள்ளே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் நாங்கள் வரும்போது. ஜென்ரலாகவே என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் அவங்களோட லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணுவோம். அதில் இந்த பபிள் wrap தான் வாங்கியிருந்தோம். ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா சாஸு, சாக்லேட் சாஸ், அதுக்கப்புறம் க்ரீம் எல்லாம் போட்டு ரொம்ப ஹைஃபையாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரெப்ஸ் கூட கிடச்சிது. ஸோ டின்னர் இங்கேயே முடிச்சிட்டோம். க்ரெப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கோதுமை தோசை மாதிரி ஒரு மாவு எடுத்து ஊற்றி அதில் நியூட்ரலாலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிட்ஸுக்கு வந்து க்ரெப்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு ஒட்டிடலாம். கோனிக்ஸி பக்கத்துலேயே ஒரு சர்ச் லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போது. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். ரொம்ப அழகான பிளேஸ் இது. இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகுது நைட்டு. ஆனால் வந்து இருட்டவே இல்லை. இந்த ஜெர்மனி, யூரோப் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் இருட்டும். ஏன்னா இது வந்து சம்மர் சீசன்றதுனால. ஸோ சம்மரில் ட்ரிப்பு பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டே ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஈவினிங் நைட்டு 8-9 மணி வரைக்குமே லைட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனால் போதும். ஸோ அதனால் நாங்கள் மேக்ஸிமம் டைமை யூட்டிலைஸ் பண்ணி வெயிலும் இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே. இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் க்ராஸ் பண்ணி இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க போல். ரிட்டன் கிளம்பிட்டோம். ஆனால் சரி மழை பெஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.